சட்டமய நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குண்டர் தடுப்பு சட்டம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒரு நபரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கைது பண்ண நபரை எவ்வளவு நாள் சிறையில் வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டர் சட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆணை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. என்னோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்ககிட்ட வந்தடையும். நம்ம இப்போ எப்பயுமே சொல்கிறது தான், இந்த கொரோனாவால் தயவு செய்து எல்லாரும் தனித்திருங்கள், விழித்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் இருங்கள். தயவு செய்து இந்த கொரோனா சீக்கிரமாக நம்ம இந்தியா விட்டு விரட்டி அடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் இது பார்த்தீங்கன்னா 1982 வந்தது. இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபரை ஒரு சட்டவிரோத செயல்லேருந்து செய்யாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டவிரோத செயலை செய்கிற ஒரு நபர் மீது இந்த சட்டத்தை நம்ம பாய வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் ஒரு சட்டவிரோத கும்பலுக்கு ஒரு கேங் லீடராக இருக்கலாம், அல்லது அந்த கேங்கில் ஒரு உறுப்பினராக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்பனையாளர், அப்புறம் கள்ளச்சாராயம் காசுறவங்க, அப்புறம் இந்த மாதிரி திருடு விசிடியை படம் எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ தமிழ் ராக்கர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை நம்ம தாராளமாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலியல் தொழில் செய்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் கிராபர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த குடிசை பகுதிகள்லாம் ஆக்கிரமிக்கிறவங்க, இது மாதிரியான ஒரு கொடிய குற்றச்செயலை செய்கிற நபர்கள் மீது பார்த்தீங்கன்னா இந்த குண்டர் தடுப்பு சட்டம் பாயும். அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லக்கூடிய நிறைய குற்றங்கள் செய்கிற ஒரு நபரை கண்டிப்பாக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நகரப்பகுதியை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதை ரெடி பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் கிராமப்புற பகுதியை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அதற்கு கலெக்டர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அதற்கான அந்த குண்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பாங்க. ஒரு நபர் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் எதுவுமே அவரால் கண்டிப்பாக அணுக முடியாது. அவர் உயர் நீதிமன்றத்தை தான் அணுகி ஆகணும். அதற்கு முன்னாடியே ஒரு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வைசரி போர்ட். இந்த போர்டில் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், அதுக்கப்புறம் செஷன்ஸ் ஜட்ஜ், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வைசரி போர்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும். உயர்நீதிமன்றத்தில் ஒருவேளை அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ணாலும் அவருக்கான அந்த கண்டிஷன்ஸை அவர் கண்டிப்பாக பின்பற்றணும். ஒருவேளை அதை பின்பற்றலை அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக 2 ஆண்டு வரையும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகை இந்த சட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்படுற குற்றங்களான மனித உடலுக்கு உயிருக்கு எதிரான குற்றங்கள், அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இந்த தெஃப்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ராபரி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாக்குதல் பண்ணுற மாதிரியான குறிப்பிட்ட குற்றங்கள் பண்ற நபர்கள் மீது கண்டிப்பாக இந்த குண்டர் தடுப்பு சட்டம் பாயும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2011 உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி ஒரு நபர் ஒரு குற்றத்தை ஒரு முறை புரிந்திருந்தாலுமே அவரை இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு டிடென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லியிருக்காங்க. இதுதான் குண்டர் சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கையோ அல்லது ஒரு கேங்கோட லீடரையோ அந்த கேங்ல இருக்க ஒரு உறுப்பினரையோ அவங்க ஒரு குற்றம் புரியுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவங்களை கைது பண்ணலாம். அப்படி கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பாக பிணையில் வெளிவர முடியாது. அதாவது 12 மாதங்களுக்கு அவரால் வெளியே வர முடியாது. அதற்கான ஒரு சாத்தியம் இந்த சட்டத்தின் கீழ் இருக்கு. ஆகையால இதுதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சட்டமயத்தில் இந்த உறவுகளுக்கு நன்றி.